பெரும் நடிகை வடிவுக்கரசி அவர்கள் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு என்ன நடந்தது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வடிவுக்கரசி இவங்க இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான குணச்சேத்திர நடிகராக நடிகையாக இருக்காங்க. நிறைய சீரியலில் இப்போ நடித்து கொண்டு இருக்காங்க ஆக்டிவாக. ஆக்சுவலாக இவங்க சினிமாவுக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான ரீசன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்திருக்காங்க. இவங்க ஹீரோயினாக நடித்த 2 திரைப்படங்கள் பெருசாக ஓடலை. ஸோ அப்போ தன்னோட டைரக்ஷனை மாற்றிட்டாங்க. நம்ம ஹீரோயினாக நடிக்காமல் சில குணச்சேத்திர கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணாங்க. இவங்களே வாண்டடாக இயக்குநர்கள்கிட்ட நான் இந்த கேரக்டர் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2-3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் செமையாக பேசவும் பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நான் வில்லி கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் போல், இந்த வில்லி கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ கேட்டு வாங்கினால வில்லி கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஷூட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து வில்லி கதாபாத்திரத்திலே நடித்திருக்காங்க. ஸோ வில்லி கதாபாத்திரம்னா வடிவுக்கரசி தான் அப்படிங்கிற நேம் வடிவுக்கரசிக்கு வந்து விட்டது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் முக்கியமாக தமிழ் சினிமாவில் இருக்க உச்ச நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் வில்லி கேரக்டரில் வடிவுக்கரசி அவர்கள் நடித்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வடிவுக்கரசி ஒரு பயங்கரமான ஃபேஸ் இருந்துச்சு, பயங்கரமான வாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைத்தாலுமே மலையாள சினிமா கன்னட சினிமாலையும் தன்னோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அதுலேயும் பயங்கரமான வெற்றியை கொடுத்தாங்க. அவங்க நடித்த அடுத்தடுத்த திரைப்படங்கள் பெரிய வெற்றி திரைப்படங்கள் அமைந்தது. ஸோ திரைப்படங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இப்போலாம் அதிகமாக சின்ன திரையில் கலக்கி கொண்டு இருக்காங்க. ஸோ சின்ன திரையில் அவங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு இருக்கு. ஸோ சின்ன திரையிலையும் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சின்ன திரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வடிவுக்கரசி இருந்திருக்காங்க. அப்போ ஷூட்டிங் நல்லா தான் போயிருக்கு. ஆனால் திடீர்னு வடிவுக்கரசி அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ மயங்கி விழுந்த உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உடல்நிலை பெருசாக பாதிப்பு கிடையாது அப்படி சொல்லி குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ரிப்போர்ட் அடுத்தடுத்து தான் வெளியாகும். ஸோ வடிவுக்கரசி நலமுடன் திரும்ப வேண்டும் அப்படி சொல்லி பிரார்த்தனைகளும் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே தெரியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வடிவுக்கரசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.